பல வீடியோக்கள் நான் எஜுகேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 62, 63 தெரியாமல் செட்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை. ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் இல்லாமலோ ஒரு டிஜிட்டல் சைன் இல்லாமலோ உங்களுக்கு லோனாக கொடுக்கவே போகிறது கிடையாது. நாம தான் நினச்சிருப்போம் எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி புது அக்ரிமெண்ட்டை கம்ப்ளை பண்ணி அதை லோனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும். அந்த அக்ரிமெண்ட்டை நம்மளால கம்ப்ளை பண்ண முடியல. அந்த அக்ரிமெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பான், நீ பணம் ஒழுங்காக கட்ட இந்த தேதியில் செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்திருக்காரு, இந்த வேல்யூக்கு செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்திருக்காரு, இந்த வேல்யூ படி செட்டில்மெண்ட் இந்த பர்டிகுலர் டேட்டோட எனக்கு முடிச்சிடணும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசங்கர் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பேன் நான் நம்புறேன். நண்பர்களே, நிறைய பேர் சார் நான் லோன் வந்து 1 வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி செட்டில் பண்ணேன் சார், பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்பிட்ரேட் நோட்டீஸ் வந்திருக்கு, லோகாதாரஸ் வந்து செட்டில் பண்ணேன்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு சார், என்ன பண்ணணும்ட்டு பல வீடியோக்கள் நான் எஜுகேட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் செக்ஷன் 62, 63 தெரியாமல் செட்டில் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை. ரிப்பீட் பண்ணுறேன், செக்ஷன் 62, 63 ஒரு முறை ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா சார் என்ன சார் படிக்கலாம் சொல்கிறீங்க, இது எப்படி சார் தெரியும்னா அதுக்காக தான் வந்து ஒரு எஜுகேட்டிவ் அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நடுவில் அந்த ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கீங்க, இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் உங்களுக்கு டைவர்ட் ஆகிடுது. மறுபடியும் ஃபோன் போட்டு டவுட் கேட்குறீங்க, மறுபடியும் நான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணுற போல இருக்கு. ஸோ ஒரு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்படி இந்த செட்டில்மெண்ட்டில் யூட்டிலைஸ் ஆகும்? சார் ஒரு லோன் வாங்கிட்டீங்க சார், அந்த லோனை உங்களால் பே பண்ண முடியல சார், நீங்கள் சட்டப்படி மூவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 15-20 நாளில் எனக்கு ஃபண்டு வந்துடும் சார், நான் செட்டில் பண்ணுறேன்னு சொன்னாலும் சரி, ₹1,00,000 அமௌண்ட்டில் நீங்கள் 10,000, 20,000, 30,000 கம்மி பண்ணி நீங்கள் செட்டில் பண்ணால் கூட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி ஒரு லோன் அக்ரிமெண்ட்டை போட்டு தான் நம்ம அந்த லோனை வாங்கியிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் இல்லாமலோ ஒரு டிஜிட்டல் சைன் இல்லாமலோ உங்களுக்கு லோனாக கொடுக்கவே போகிறது கிடையாது. நாம தான் நினைச்சிருப்போம் நம்ம கிட்ட கையெழுத்து வாங்கல, நம்ம கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாதுன்னு. டிஜிட்டல் சைன் மூலியமாவும் சரி, இல்லை டிஜிட்டல் ஆத்தென்டிகேஷன் மூலியமாவும் சரி, உங்ககிட்ட எல்லா விதமான அப்ரூவலையும் வாங்கிட்டு இருப்பான். இந்த டயத்தில் உங்களால் பணம் கட்ட முடியல, வரவுனா நான் செட்டில்மெண்ட் எடுத்து தரேன் சார், முடிஞ்சிருங்க சார்ன்றா, அதையே நீங்க பணத்தை ரெடி பண்றீங்க. அந்த அக்ரிமெண்ட்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க, என்னதான் மீடியேட் பண்ணி என்கிட்ட குறைச்சு பே பண்ணாலும் ஃபியூச்சர்ல ஐ ஹேவ் ஆல் தி டியூ ரைட்ஸ் டு கிளைம் தி ஃபர்தர் பேமெண்ட்ஸ் ஃப்ரம் யூ னா ரொம்ப கிளியரா கொடுத்துருப்போம், எஸ்பெஷலி ஃப்ரம் தி அப்ளிகேஷன் லோன்ஸ். இப்பதான் நீங்க செக்ஷன் 62 and 63 நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பிஹேவ் பண்ணணும். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு செட்டில்மெண்ட் லெட்டர் வாங்குறீங்க, அந்த செட்டில்மெண்ட் லெட்டர்ல கிளியரா ஃபியூச்சர் கிளைம்ஸை பத்தி போட்டிருக்க கூடாது. சார் அதுக்கு 100% இல்லாமலே இருக்குமா சார்ன்னா கிடையாது, அதையே நான் சொல்ல விரும்பல. அதை நூதனமா நாம தான் வெரிஃபை பண்ணி அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ப எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணி புது அக்ரிமெண்ட்டை கம்ப்ளை பண்ணி அதை லோனை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வரணும். நான் சொன்னது இப்போ குழப்பமா இருந்தால் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு லோன் அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம வாங்குறோம், அந்த அக்ரிமெண்ட்டை நம்மளால கம்ப்ளை பண்ண முடியல, அந்த அக்ரிமெண்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பான், நீ பணம் ஒழுங்காக கட்டலை இல்லை அறகுறையாக கட்டினீங்கன்னா ஃபியூச்சரில் வட்டியோடு உங்ககிட்ட நான் கிளைம் பண்ணுவேன், எனக்கு எல்லா விதமான ரைட்ஸுமே இருக்குன்னு அதில் போட்டு வச்சிருப்பான். ஜூரிஸ்டிக்ஷன் எந்த கோர்ட்ல போட போறேன்னு அதில் போட்டு வச்சிருப்பான். ஆர்பிட்ரலி மீடியேஷன் லோகாதாரஸ் மூலமா எப்படி நான் பணத்தை ரெக்கவர் பண்ண பார்ப்பேன், எல்லா வித கிளாஸும் போட்டு வச்சிருப்பான். நீங்க ஒரு செட்டில்மெண்ட் சொல்றான், ஒரு மெயில் அனுப்புறேன், அதை பார்த்துக்கிட்டு நீங்களே வந்து பணத்தை கட்டினீங்கன்னா ஃபியூச்சர்லாம் அவனை கிளைம் பண்ற எல்லா விதமான ரைட்ஸுமே இருக்கு. இந்த தேதியில் செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்திருக்காரு, இந்த வேல்யூக்கு செட்டில்மெண்ட் லெட்டர் எடுத்திருக்காரு, இந்த வேல்யூ படி செட்டில்மெண்ட் இந்த பர்டிகுலர் டேட்டோட எனக்கு முடிச்சிடணும். மேபி ஒரு தவணையா இருந்தாலும் சரி, 2 தவணையா இருந்தாலும் சரி, 3 தவணையா இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் ஒரு டேட்லயே எனக்கு ஒரு பேமெண்ட் உள்ள என்ட்ரி ஆடுறோம். இந்த பேமெண்ட் கரெக்டா உள்ள என்ட்ரி ஆனால் நான் ஃபியூச்சர் கிளைம்ஸ் பண்ண மாட்டேன், இந்த லோன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். அவன் தெளிவா உங்களுக்கு அக்னாலேஜ் பண்ணணும். ஸோ தட் ஒரு செட்டில்மெண்ட் லெட்டர் வரும்பொழுதுட்டு எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, லோன் அக்ரிமெண்ட், அந்த லோன் அக்ரிமெண்ட் டிஸ்சார்ஜ் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த லோன் அக்ரிமெண்ட் டிஸ்சார்ஜ் ஆனா இந்த லோன் அக்ரிமெண்ட் நீங்க கம்ப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த லோன் அக்ரிமெண்ட் கம்ப்ளை ஆயிடுச்சுன்னா அந்த லோன் அக்ரிமெண்ட் யாரும் தொடவே முடியாது. இன்கேஸ் நீங்க ஒரு நாள் தவறி பே பண்ணிட்டீங்க, இல்ல அந்த கிளாஸே போடாம இந்த ஒரு அமௌண்ட்டை மட்டும் இப்ப கட்டு நான் ஒரு செட்டில்மெண்ட் லெட்டர் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அது செட்டில்மெண்ட் லெட்டர் கிடையாதுங்க, அது உங்களை ஏமாத்தத்துக்கு ரெடி பண்ண ஒரு அக்ரிமெண்ட்னு அர்த்தம். அதனால செட்டில்மெண்ட் லெட்டர் ரொம்ப கவனமா பாருங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல அவங்க 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு உங்ககிட்ட பண்ணக்கூடிய கிளைம்ஸை நீங்க தவிர்க்க முடியும். மேலும் பல வீடியோக்களை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.